ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆஃப்டர் த பிரேக். இப்போ நம்ம டேட் பிக்கர் விஜெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பொதுவாக டேட் பிக்கர் விஜெட்னால் நம்ம மைண்டுக்கு வருது கேலண்டர் கண்ட்ரோல் தான் இல்லையா? ஸோ நம்ம ASP.NETலையாக இருக்கட்டும் இல்லை எங்கேயா இருக்கட்டும் நம்ம கேலண்டர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த கேலண்டர் கண்ட்ரோலில் வந்து யூசர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட் என்டர் பண்ணலாம். அதான் அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ யூசர்ஸ் வந்து தானாகவே டைப் பண்ணி எரர் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த டேட் பிக்கர் விஜெட்டில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. டேட் ஃபார்மேட்ஸ்லாம் யூசர்ஸ் தனக்கு ஏத்தாப்பில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது அதோட சின்டாக்ஸு. அண்ட் இதில் ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட் டேட்டு. இது வந்து எதுக்கு அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க உங்கள் டேட் பிக்கர் விஜெட் ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது பை டிஃபால்ட்டாக எந்த நாளை காமிக்கணும் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் இந்த டிஃபால்ட் டேட்டு. அண்ட் கன்சிடர் நீங்கள் இந்த டிஃபால்ட் டேட்டை வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம் இல்லை டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த டிஃபால்ட் டேட்டில் வந்து கன்சிடர் இப்போது D2D அப்படின்னு தந்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் வந்து டேட் டிஸ்பிளே பண்ணோம். அண்ட் மந்த்து வந்து அதே டேட்டில் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போய் டிஸ்பிளே பண்ணோம். அண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் நெக்ஸ்ட் இயருக்கு போயிட்டு டிஸ்பிளே பண்ணோம். இதெல்லாம் சிங்கிளாக தான் தரணுமா, குரூப்பாக தர முடியாது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? தரலாம், குரூப்பாகவும் தரலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஃபார்மேட். ஆல்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆல்டர்னேட். இட் இஸ் யூஸ் டு மாடிஃபை த ஃபார்மேட் ஆஃப் த டேட் வேல்யூ. டிஃபால்ட் ஃபார்மேட் இஸ் MMDDYY, ஃபஸ்ட்டு மந்த்து டேட்டு அப்புறம் இயரு. ஸோ இந்த ஆல்ட் ஃபார்மேட்டில் என்னென்னா கன்சிடர் இல்லைங்க எனக்கு இந்த ஃபார்மேட் பிடிக்கல, எனக்கு வந்து டேட்டு மந்த்து இயர் வரணும் அப்படின்னா இந்த ஆல்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி இங்கே அதை ஈஸியாக பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஃபீல்டு. இந்த ஆல்ட் ஃபீல்டு எதுக்குன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கள, மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எங்கே போய் அது வந்து செட் ஆகணும், எந்த ஃபீல்டில் அது போய் செட் ஆகணும் அந்த ஃபார்மேட்டு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆல்ட் ஃபீல்டுங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பெண்ட் டெக்ஸ்ட். அப்பெண்ட் டெக்ஸ்ட்னால் என்னென்னா நம்மளோட டேட் பிக்கர் விஜெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து வரும். இன்கேஸ் கன்சிடர் யூசர் வந்து மந்த்து டேட் இயருக்கு வரல டேட் மந்த் இயர்னு என்டர் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வைக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, நம்ம டேட் பிக்கர் விஜெட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இந்த அப்பெண்ட் டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மேட். இந்த டேட் ஃபார்மேட் வந்து யூஸ் டு ஸ்பெசிஃபை த டேட் ஃபார்மேட் டு பி யூஸ்டு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆல்ட் ஃபார்மேட்டுக்கும் டேட் ஃபார்மேட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டேட் ஃபார்மேட் வந்து பை டிஃபால்ட்டாக எந்த டேட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிதான் இந்த டேட் ஃபார்மேட்டு. பட் ஆல்ட் ஃபார்மேட் வந்து ஓகே இந்த இதில் டிஸ்பிளே ஆகுது, எனக்கு இது வேண்டாம், இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நான் வந்து டேட்டு கொடுக்க விருப்பப்படுறேன்னா ஆல்ட் ஃபார்மேட்டுங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோ ஆன் வந்து used to control the date picker pop-up by using the focus button or both. Consider உங்கள் டேட் பிக்கர் விஜெட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா? ஸோ கன்சிடர் நீங்கள் உங்கள் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த டேட் பிக்கர் விஜெட் வரணும், இல்லைனா வரக்கூடாது அப்படின்னா ஷோ ஆன் பட்டன் அப்படின்னு தந்துடுங்க. இல்லைங்க எனக்கு வந்து எப்போல்லாம் என் மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வைக்கிறேனோ அப்போவே எனக்கு அந்த டேட் பிக்கர் விஜெட் வந்துடணும், பட்டன்லாம் கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா ஷோ ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத வந்து டபுள் கோட்ஸில் தாங்க. இல்லைங்க எனக்கு ரெண்டுமே வேணும்னா போத்துன்னு தந்து விட்ருங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டன் டெக்ஸ்ட்னால் இப்போ ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே ஒரு லேபிள் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பட்டன் வந்து இந்த பட்டன் டெக்ஸ்ட் வந்து நம்ம டேட் பிக்கரில் இருக்கிற பட்டனுக்கு மேலே இருக்கிற ஒரு லேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது செட் பண்ணலாம் நம்ம. இல்லைங்க எனக்கு டெக்ஸ்ட்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் இமேஜ் செட் பண்ண விருப்பப்படுறேன்னாலும் நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன கோடு ஒன்று பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம டேட் பிக்கர் விஜெட்டுக்கு உண்டான சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். இப்போ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடி வந்து T1 தந்திருக்கேன், செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடி வந்து T2 தந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா நான் டேட் என்டர் பண்ணுவேன், அது செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எனக்கு அது மாடிஃபை ஆகி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா T1.datePicker அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ என் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இல்லை அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த டேட் பிக்கர் விஜெட் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதில் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃபால்ட் டேட் நல் அப்படின்னு வருது. ஸோ டிஃபால்ட் டேட் நான் நல்லுன்னு எதுக்கு தந்திருக்கேன்னா பொதுவாக இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக்
1st April 2012 அதுதான் டிஃபால்ட் டேட்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டை நாங்கள் தரலாம். தந்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் உங்கள் டேட் பிக்கர் விஜெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த 1st April 2012 தான் வந்து நிற்கும். சரிங்களா? இல்லைங்க எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, எனக்கு டிஃபால்ட் டேட்லாம் ஒன்றும் தேவையில்லை, டேரெக்டாக இன்றைக்கி என்ன டேட்டோ ப்ரெசென்ட்டாக இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல் அப்படிங்கிற அந்த வேல்யூ தந்துருங்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் டெக்ஸ்ட் வந்து தந்திருக்கேன். ஸோ பட்டன் டெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேபிள் இல்லையா, ஸோ அந்த லேபிள் இந்த பட்டன் மேலே என்ன லேபிள் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா செலக்ட் டேட் அப்படிங்கிற அந்த லேபிளை நான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆல்ட் ஃபார்மேட்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆல்ட் ஃபார்மேட் என்ன சொன்னேன், கொடுத்துருக்குற ஃபார்மேட் எனக்கு பிடிக்கலைங்க, அதை அப்படியே மாடிஃபை பண்ணி நான் என்ன ஃபார்மேட்டில் தந்திருக்கேன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டிடி கேபிட்டல் டி கமா ஸ்மால் டி அப்புறம் 2 கேபிட்டல் எம் அதுக்கப்புறமா கமாஸ் 2 ஸ்மால் வை தந்திருக்கேன். சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அவுட்புட்டில் பார்ப்போம், அப்போ தான் இன்னும் தெளிவாக புரியும். அதுக்கப்புறமா பாருங்கள் ஆல்ட் ஃபீல்டு. ஸோ இந்த ஆல்ட் ஃபார்மேட் வந்து நான் மாற்றணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த ஃபீல்டில் வந்து செட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்னா என்னோட செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில், அதாவது ஐடி T2 ஐடி இருக்கு இல்லையா, அதில் வந்து செட் ஆகு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ஷோ ஆன் போத் அப்படின்னு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி இப்போ ஷோ ஆன் வந்து இப்போ பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கேலண்டர் வரணும், அந்த டேட் பிக்கர் வரணும், இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணாலும் எனக்கு டேட் பிக்கர் வரணும் அப்படின்னு ரெண்டுமே வரணும் அப்படின்னா நம்ம போத்துன்னு செட் பண்ணுவோம். இல்லைங்க எனக்கு எதாவது ஒன்று வந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ், இல்லை அப்படின்னா பட்டன் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் என் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபைன், என்னோடய அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ என்டர் டேட்டில் பாருங்கள், நான் ஜஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த டேட் பிக்கர் விஜெட் வருது. அதுவே இப்போ நான் செலக்ட் டேட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், அப்போ கூட எனக்கு அந்த டேட் பிக்கர் விஜெட் தான் வருது. அண்ட் இதில் கவனிச்சு பார்த்தீங்களா, எனக்கு 5 அப்படின்னு காட்டுது, 5th June 2016 அப்படின்னு காட்டுது. ஸோ இன்னையோட ப்ரெசென்ட் டேட்டை காட்டுது. சரிங்களா? ஸோ எனக்கு அது இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஃபைன், செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மாடிஃபை டேட் ஃபார்மேட் பாருங்கள் எனக்கு எப்படி வருதுன்னு, சண்டே கமா 5th June கமா 2016 சண்டே எப்படிங்கிற ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக வருது அப்படின்னா நம்ம இந்த ஆல்ட் ஃபார்மேட்டில் தந்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அங்கே போவோம் நம்ம. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேபிட்டல் டி தந்தீங்கன்னா சரிங்களா, அது வந்து வார்த்தையில் டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர்ஸில் என்ன தந்தாலும் அது வந்து டெக்ஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணும். அதுவே நீங்கள் ஸ்மாலில் தந்தீங்கன்னா நம்பரில் டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கு 2 கேபிட்டல் டி தந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இப்போ நான் அவுட்புட் பாருங்கள், சண்டே அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்திருக்கா. இப்போ இதுவே நான் வந்து கன்சிடர் இந்த இடத்துல ஒரு டி தான் தரேன், ஒரு டியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணி திருப்பி என் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். இதை செலக்ட் டேட், இப்போ பாருங்கள் 6th தரேன், மண்டே அப்படின்னு வருது, MON வருது பாருங்கள். இதுக்கு முன்னாடி சண்டே மண்டேன்னு ஃபுல்லாக தானே வந்துச்சு, இப்போ MON வருது. ஏன் அப்படின்னா நான் ஒரே ஒரு கேபிட்டல் டி தான் தந்திருக்கேன். இல்லைங்க எனக்கு ஃபுல்லாக வேணால் நீங்கள் 2 கேபிட்டல் டியே தந்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக வரும். அதே மாதிரியே நம்ம ஜூனுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னா 2 கேபிட்டல் எம் தந்திருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ ஒரு கேபிட்டல் எம்மாக மாற்றிட்டேன்னா எனக்கு வந்து JUN அப்படின்னு வரும் ஜூனுக்கு பதிலாக. பாருங்கள், வெட்னஸ்டே 8th June 2016 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வருது. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக இன்னொன்று நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த இயர் வந்து ஸ்மாலில் தாங்க இருக்கணும். இது கேபிட்டலில் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேபிட்டலில் வந்து 2016 டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இப்போ நான் எதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வைன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ என் ப்ரௌசரில் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு வைன்னு தான் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ இயருக்கு வந்து ஸ்மால் வை தான் வரணும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் அண்ட் மந்த்துக்கு நீங்கள் கேபிட்டல் தந்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இதை நான் 2 ஸ்மால் வை தந்துடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஆல்ட் ஃபீல்டு நம்ம செட் ஆன மாதிரி ஆல்ட் ஃபீல்டு வந்து அது செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் தானே காட்டுது, அதனால தான் இந்த இடத்துல ஆல்ட் ஃபீல்டு தந்திருக்கேன். அண்ட் ஷோ ஆன் போத், இப்போ நம்ம பார்த்தோம், பட்டனை கிளிக் பண்ணாலும் டேட் பிக்கர் விஜெட் காமிச்சிச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் டேட் பிக்கர் விஜெட் காமிச்சிச்சு. இல்லைங்க எனக்கு வந்து எப்போல்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அப்போ மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும், டேட் பிக்கர் விஜெட் அந்த வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வச்சுனா டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். எப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு பட்டன் அப்படின்னு தரேன். சரிங்களா? ஸோ இப்போ பட்டனை தந்ததால் ஜஸ்ட் எனக்கு பட்டன் மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டேட் பிக்கர் விஜெட் இங்கே கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த இதுவுமே வரல. அதுவே நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வருது. சரிங்களா? அதுவே எனக்கு பட்டன் வேணாங்க, எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வரணும், பட்டன் தேவையில்லை. இப்போ நான் ஃபோக்கஸ் தந்துட்டேன்ல, பாருங்கள் பட்டனும் போயிடும். பாருங்கள் பட்டனே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா பட்டனே தேவையில்லை யூஸருக்கு.
சரிங்களா. அப்போ இதுக்கு பட்டன் வச்சுக்கிட்டாங்க, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நான் டேட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு எந்த டேட் வேணாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். அடுத்தது நம்ம இப்போ டூல் டிப் விட்ஜெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ டூல் டிப் வந்து நம்ம பொதுவாக டெஸ்க்டாப்லலாம் ஏதாவது ஒரு ஐகான் பற்றி எனக்கு அது தெரியல அப்படின்னா நம்ம மவுஸை தூக்கிட்டு போய் அது மேலே வைப்போம் தெரியுமா. ஒரு சின்ன எல்லோ கலரில் ஒரு சின்ன ரெக்டாங்கிளில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அது வந்து நம்ம டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜேக்வரியில் கூட நீங்கள் ஒரு வெப்பேஜோ இல்லை எதோ க்ரியேட் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட மீனிங் என்ன, இல்லை அது எது குறிக்குது, இல்லைனா ஒரு வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டூல் டிப் விட்ஜெட்டு நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மேலே டிஸ்பிளே பண்ணோம் அண்ட் அதுக்கு உண்டான சின்டாக்ஸ் தான் இது. ஸோ இதில் ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்னா பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க. அந்த நான் ஹோவர் பண்ணும்போது சரிங்களா, அது வந்து எந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் சரிங்களா, அது வந்து இந்த இடத்துல நம்ம கண்டென்ட்டில் தருவோம். அதுக்கப்புறமா ட்ராக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என் மவுஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ என் கண்டென்ட்டும் சேர்த்து இந்த டூல் டிப்பும் சேர்த்து மூவ் ஆகணும் அப்படின்னா ட்ராக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு தந்துருங்க. ஷோ வந்து இது ஒரு அனிமேஷன் ஆப்ஷனு. இது வந்து எதுக்குன்னா உங்கள் டூல் டிப் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும் போது அதுக்கு என்ன அனிமேஷன் தரணும், அதே மாதிரி ஹைட் ஆகும்போது அதுக்கு என்ன அனிமேஷன் தரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு உபயோகமாக இருக்க போகுது. ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈவெண்ட்டு. ஸோ உங்கள் டூல் டிப் எப்போல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது யூஸருக்கு, அப்போ ஓப்பனுங்கிற இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். எப்போல்லாம் நீங்கள் அந்த டூல் டிப் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஹைட் ஆகுதோ, அப்போல்லாம் க்ளோஸுங்கிற இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். சரிங்களா. ஸோ இது நம்ம டூல் டிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போ டூல் டிப் விட்ஜெட்டுக்கு ஒன்று சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து T1 அப்படின்னு வச்சுருக்கேன். சரிங்களா. அண்ட் என்டர் த ஏஜ்னு ஒரு சின்ன லேபிள் ஒன்று தந்திருக்கேன். அண்ட் இப்போ என்னோட டாக்குமெண்ட்.ரெடி ஃபங்க்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டூல் டிப்புங்கிற அந்த பர்டிகுலர் விட்ஜெட்டை தந்திருக்கேன். அது கீழே வந்து பாருங்கள் கண்டென்ட் அப்படின்னு தந்திருக்கேன். கண்டென்ட் : ப்ளீஸ் என்டர் ஏஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் எப்போல்லாம் என் மவுஸை தூக்கிட்டு போய் என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே ஹோவர் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு ப்ளீஸ் என்டர் ஏஜ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள் ட்ராக் : ட்ரூ அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ ட்ராக் : ட்ரூன்னு என்ன அர்த்தம், என் மவுஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து என்னோட டூல் டிப்பி மூவ் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். பட் பை டிஃபால்ட்டாக அது வந்து ஃபால்ஸ் தாங்க. சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷோ அப்படிங்கிற அந்த அனிமேஷன் எப்போல்லாம் என் டூல் டிப் வந்து டிஸ்பிளே ஆகுதோ அப்போ நான் என்ன அனிமேஷன் தரணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்லைட் டவுன். ஸோ என் டூல் டிப் வந்து ஸ்லைட் டவுன் ஆகி கீழே வந்து காமிக்கும். அதே வந்து மறையும் போது ஹைட் ஆகும்போது எனக்கு என்னோட டூல் டிப் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகணும், வெடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ இதை என்னோட ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னோட அவுட்புட் வந்துச்சு இப்போது. ஸோ இப்போ என்டர் த ஏஜ் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே அப்படியே ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ப்ளீஸ் என்டர் ஏஜ் அப்படின்னு இந்த ஸ்லைட் டவுனாக வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் மவுஸை தூக்கிட்டு வெளில வரேன், அது அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. திருப்பி உள்ளே போகிறேன், ஸ்லைட் டவுன் ஆகுது, வெளில வரேன், எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. சரிங்களா. அண்ட் இதில் கவனிச்சு பாருங்கள், நான் எங்கெல்லாம் மவுஸ் எடுத்துகிட்டு போகிறேனோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே எனக்கு அங்கெல்லாம் இந்த டூல் டிப் வந்துகிட்டே இருப்பாங்க என் மவுஸ் கர்சரோட. சரிங்களா. ஸோ இப்போ என்னோடய கோடில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ இந்த கண்டென்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு சாம்பிள் அப்படின்னு வருது. இது நாங்கள் புதுசாக ஏதோ சாம்பிள்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, என்னோட HTML கோடில் பாருங்கள், இங்கே டைட்டில் = சாம்பிள் அப்படின்னு வந்திருக்கு. இது பொதுவாக நம்ம HTML4 பேசிக் வெர்ஷன் ஆஃப் HTML டைட்டில் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்ரிபியூட் தான் தந்தேன். ஸோ கன்சிடர் இன்கேஸ் யூசர் வந்து கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தரலை அப்படின்னா டைட்டிலுங்கிற அந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அவர் எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறாரோ இதில் என்ன டைட்டில் தந்திருக்குமோ அதில் வரும். பட் இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட் அப்படின்னு தந்தீங்கன்னா இதில் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் வருமே தவிர உங்கள் டைட்டிலில் இருக்கிற கண்டென்ட் வந்து வராது. சரிங்களா. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ளீஸ் என்டர் ஏஜுங்கிறது வந்து அவ்வளோவா ஒன்றும் ஸ்டைலிஷாக இல்லை இல்லையா. இதில் என்னால் HTML கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து போல்டு டேக் தர போகிறேன், B/B. சரிங்களா. அவ்வளோதான். இப்போ நான் தந்துட்டு என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் ஏஜுங்கிறது வந்து போல்டாக வருது. ஓகேங்களா. இது ப்ரீவியஸாக வந்து இவ்வளோ போல்டாக வரல, நார்மலாக தான் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ என்னோடய கோடு போவோம் திருப்பியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2 ஈவெண்ட் தந்திருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்ட்டு.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை என்னோட ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பனுங்கிறது வந்து எப்போ வரும்னா என் டூல் டிப் எப்போல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அப்போ எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், டூல் டிப் டிஸ்பிளேட் அப்படின்ட்டு வரும். எப்போல்லாம் என் டூல் டிப் வந்து ஹைட் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து டூல் டிப் க்ளோஸ்ட் அப்படிங்கிற இந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டூல் டிப் டிஸ்பிளே ஆயிடுச்சு, டூல் டிப் டிஸ்பிளேட் அப்படின்னு வந்துச்சா, சரிங்களா, ஃபைன். ஸோ அதுவே டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு வெளில வரேன், டூல் டிப் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு வந்துடுச்சு, டூல் டிப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் அந்த எஃபெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரில. ஏன் கண்ணுக்கு தெரிலனா நம்ம அந்த அலர்ட் மெசேஜ் வந்து இன்டரப்ட் பண்ணுது இடையில, அதனால தான் உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல. அதனால தான் அது முன்னாடி நான் கமெண்ட் பண்ணி வச்சதே ரீசன். சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். அடுத்து நம்ம ஸ்பின்னர் விஜெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்பின்னர் விஜெட் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உங்கள் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணமோ இல்லை டிக்ரீஸ் பண்ணமோ இந்த ஸ்பின்னர் விஜெட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது பொதுவாக நம்ம ஏஜஸ் செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா ஒரு அமௌண்ட்டு செட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து இதாங்க, செலக்டர் டாட் ஸ்பின்னர் தண்டாலே போதும். அண்ட் இதில் ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து MIN. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் உங்கள் ஸ்பின்னரோட மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக வேண்டி பை டிஃபால்ட்டாக இதோட வேல்யூ வந்து 0ங்க. அண்ட் மேக்ஸ் வந்து யூஸ் டு செட் த மேக்ஸிமம் வேல்யூ யூஸ்டு பை த ஸ்பின்னர். ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூஸ் டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் அ ஸ்பின்னர் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரிங்க. நம்ம சி லாங்குவேஜில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு 1 அப்படின்னு தந்தீங்கன்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒன்றா டிக்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் இதுக்கு அப்படியே வந்து பேஜ் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம முன்னாடி ஸ்டெப்பு பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப்பு வந்து நம்ம மவுஸ் மூலமாக மவுஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு அது மாறணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க நான் மவுஸே தொட விருப்பப்படல, டேரெக்டாக கீபோர்ட்லேருந்து நான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் நம்ம பேஜ் டவுன் கீ இருக்குது இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். பை டிஃபால்ட்டாக இந்த பேஜ் ஆப்ஷனுக்கு வந்து 5 தான் பை டிஃபால்ட்டாக, நீங்கள் எத்தனை வேல்யூ வேணால் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவெண்ட் வந்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இது உங்கள் ஸ்பின்னர் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆக போதோ அப்போ இந்த ஸ்டார்ட்டுங்கிற ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அண்ட் அந்த உள்ள அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்பின் ஆகிட்டு இருக்குதான்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்பின்னுங்கிற இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அட்லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா ஸ்டாப்புங்கிற இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நம்ம இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற வகையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபைன். இப்போ நம்ம ஸ்பின்னருக்கு நம்ம சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து T1 அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து D1 அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்பின்னர் விஜெட்டில் வந்து நான் என்ன தந்திருக்கேன் அப்படின்னா மின்னு வந்து 1 அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ மினிமமாக எனக்கு அந்த ஸ்பின்னர் விஜெட்டில் மினிமம் வேல்யூ 1 இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு 100 இருக்கணும். இது 100க்கு மேலேயும் போகலாம், அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறமா ஸ்டெப் 1 அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ என் மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்பின்னர் விஜெட்டில் நான் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறேனோ அது ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும், இல்லை ஒன்றா டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு மவுஸ்லாம் தேவையில்லை, நான் டேரெக்டாக கீபோர்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பேஜுங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் 3 தந்ததுனால இது 3 இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 டிக்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இதனோட ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னால் இதை ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பாருங்க எனக்கு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த அப் ஆரோ இருக்கு இல்லையா, இதான் இன்க்ரிமெண்ட், இந்த டவுன் ஆரோ தான் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகுது, 9, 10, 11, 12. அதே டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு ஒன்றா டிக்ரிமெண்ட் ஆகுது. சரிங்களா? இல்லைங்க எனக்கு வந்து ஒன்றா ஆக வேண்டாம், நான் கீபோர்டு மூலமாக வந்து 3 பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் பேஜ் அப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு 1 + 3 4ன்னு வந்துச்சு. திருப்பி 4 + 3 7, 7 + 3 10. அதே மாதிரி டிக்ரீஸில் பாருங்கள் 7 4 1, 3 டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. சரிங்களா? ஸோ என்னோட கோடு போவோம் இப்போது. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா என் ஸ்பின்னர் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அண்ட் ஸ்பின் எப்போ வரும்னா எப்போல்லாம் அந்த ஸ்பின்னர் வந்து சுற்றிட்டே இருக்கும், ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இல்லை 3 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கோ இல்லை டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கோ, அப்போ வந்து எனக்கு என்னோடய டிஃப் டேக்கில் வந்து ஸ்பின்னர் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வரும். அதுவே என்னோடய ஸ்பின்னர் வந்து நின்று போச்சு, இன்க்ரிமெண்ட் ஆகலை இல்லை டிக்ரிமெண்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு ஸ்பின்னர் ஸ்டாப்புங்கிற ஸ்டேட்டஸ் மெசேஜ் அதே டிஃப் டேக்கில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசரில் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா
ஃபைன். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு ஸ்பின்னர் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் அது ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு ஸ்பின்னர் இஸ் இன் ப்ராக்ரஸ், அது மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒன்ஸு இப்போ அது இன்க்ரிமெண்ட் ஆகி முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மவுஸ் எடுத்துகிட்டு போய் வெளில வந்தேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு ஸ்பின்னர் ஸ்டாப்ட் அப்படின்னு எனக்கு அவுட்புட் மெசேஜ் வருது. அதே நான் டிக்ரிமெண்ட்டில் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஸ்பின்னர் ஸ்டார்டடு, ஓகே, ஸ்பின்னர் இஸ் இன் ப்ராக்ரஸ், ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பின்னர் ஸ்டாப்டுங்கிற இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். ஃபைன். நம்ம சின்ன பிரேக் ஒன்று எடுத்து போவோம். பிரேக்குக்கு அப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற விஜெட்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.